சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம். அமைப்பு சார நம்ம தொழிலாளர் சேர்ந்து சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம். ஒரு வருடத்துக்குரிய சங்கம் எப்படிலாம் செயல்படணும், சங்கம் எப்படிலாம் கொண்டு போகணும், நம்ம சங்கம் அப்படியே இருக்குது இன்னும் மேற்கொண்டு வளரணும்னு சொல்லி இன்றைக்கி கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் மக்கள் வந்து எல்லாம் ஒரு 30-20 மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறைந்தபட்ச நபர்கள் வந்து 25 நபர்கள் இருக்கணும் குறைந்தபட்சம். அதில் வந்து 25 நபர்கள் இருந்து அதில் வந்து வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து மாதம் 500 வீதம் சேமித்து வைக்கணும். சேமித்து வச்ச உடனே நமக்கு வந்து தொழில் முனைவோர் கடன் தராங்க, வங்கியிலேருந்து தராங்க. ஒரு நபருக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு 10,000 கொடுத்தாங்க. நான் வந்து வங்கி கணக்கு தொடங்கி 500 வீதம் வசூல் பண்ணி மாதம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 பேர்த்துக்கு தொழில் முனைவோர் கடன் வந்து கொடுத்துருக்காங்க, 40,000 கொடுத்துருக்காங்க. மிச்ச பேலன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டில். இன்னும் நம்ம சங்கம் வந்து சிறப்பாக வளரணும், இன்னும் வந்து அதிக மெம்பர்ஸ் வந்து சேரணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமங்கலத்துல ஆண்டு அறுக்கு திட்டங்களை பற்றி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுல மாசம் எங்களுக்குள்ள ஆல்ரெடி சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதை வந்து எந்த தேதி பண்ணலாம், எந்த மாசம் பண்ணலாம், எப்படி சுயதொழில் பண்ணலாம், என்ன மாதிரி பயிற்சிகள் கற்றுக்கொள்ளலாம், இதை பத்தி வந்து இந்த கூட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் மாசந்தோறும் இந்த கூட்டத்துல இந்த தேதியில தான் சேமிப்பு கட்டி பேங்க்ல பணம் சொல்ற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். இதை வந்து இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி சந்தா பணம் கட்டுறது, நலவாரியம் பதிகிறது, மித்த சலுகை செய்யறது வந்து ஏதோ ஒரு தேதியில நாங்களா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமே இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தேதியில தான் பண்ணணும்னு முடிவெடுத்துக்க இனிமே அதே மாதிரி நாங்க அந்தந்த தேதிப்படியே சேமிப்பு கட்டுறது, சந்தா பதிகிறது, நலவாரியம் பதிவு இன்னைக்கு போட்ட திட்டங்கள் படியே இனிமே செங்கப்பட கிராமத்துல எல்லா வேலையும் நடைபெறும். 28 உறுப்பினர்கள் சந்தா பணம் கட்டியிருக்காங்க. மிச்சம் 10 பேர் உறுப்பினராக சந்தா பணம் கட்டாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தொழில் முனைவர் காசு வாங்கியிருக்கோம். தொழில் முனைவர் காசு வாங்கி அமுதான்றவங்க, முத்து, சின்னம்மாள், நாகஜோதி 4 பேர் தொழில் முனைவர் காசு கட்டிகிட்டு இருக்காங்க. 3 பேர் கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ 2 பேர் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் சந்தா பணமும் 100 ரூபா போட்டு அதையும் பேங்கில் அக்கௌண்ட் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் வசூல் பண்ணி. இப்போ அந்த தொழில் முனைவர் காசு எடுத்து ஆடு வளர்க்குறாங்க. நிறைய ஆயத்தமிழர் சங்கத்துக்கு நிதி கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கோம். எங்கள் கிளை சங்கத்தை வந்து இப்போ 12 பேர் உறுப்பினர் இருந்தோம். இப்போ 25 பேர் சேர்ந்துருக்கோம். எங்கள் ஊரில் அடிப்படை வசதி கேட்டு கிராம சங்க கூட்டத்தில் மனு கொடுத்து நாங்கள் வந்து நலத்திட்ட உதவி வாங்கிட்டு இருக்கோம். 25 உறுப்பினர் சேர்ந்து வங்கி கணக்கு தொடங்கி பணம் 10,000 தொழில் முனைவர் பணம் 10,000 கொடுத்தாங்க. ஆடு வாங்கி வளர்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிக்கு நாங்க மனு கொடுத்து அதையும் வாங்கிட்டு இருக்கோம். ஆதித்தமிழர் சங்கம் ஆண்டு திட்டத்திலிருந்து பயன்பெற்று நடத்திட்டு இருக்கோம். ஆதித்தமிழர் சங்கத்துக்கு நன்றி. ஆதித்தமிழர் சங்கத்திலிருந்து ஆண்டு திட்டத்தில கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துல கலந்து கொண்டோம். ஆதித்தமிழர் சங்கத்திலிருந்து பயன்பட்டோம்.